அனைவருக்கும் வணக்கம். இன்று பேசும் காகிதம் பேசப்போவது இருப்பதே சிறந்தது என்பதை பற்றி. இக்கவிதை தன்னுள் பல தலைப்புகளை உள்ளடக்கியுள்ளது. இருப்பதே சிறந்தது, ஏக்கம், நிறைவின்மை என பல தலைப்புகளை தன்னுள் கொண்டிருக்கும் இக்கவிதையை காண்போம். மேகத்தைக் கண்டேன், உன்னைப் போல் இடம்பெயர என்னால் முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு மேகத்தைக் கேட்டேன். உன்னைப் போல் இடம்பெயர என்னால் முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு மேகத்தைக் கேட்டேன். மேகம் சொன்னது, உன்னைப் போல் நிலையாய் ஓரிடத்தில் நிற்க முடியவில்லையே என்னால் என்று ஏக்கத்தோடு உன்னைப் பார்க்கிறேன் நான் என்றது. உன்னைப் போல் நிலையாய் ஓரிடத்தில் நிற்க முடியவில்லையே என்னால் என்று ஏக்கத்தோடு நான் உன்னை பார்க்கிறேன் என்றது. இருக்க இடமின்றி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் என் வாழ்க்கையின் மீதுதானா உனக்கு ஆசை என்றது. இருக்க இடமின்றி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் என் வாழ்க்கையின் மீதுதானா உனக்கு ஆசை என்றது. இல்லை என்று இடம்பெயர்ந்தேன் நான். மலரைக் கண்டேன், உன்னைப் போல் பிறரை கவர என்னால் முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு மலரை கேட்டேன். உன்னைப் போல் பிறரை கவர என்னால் முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு மலரை கேட்டேன். மலர் சொன்னது, பிறர் இச்சைக்கு கசங்கி போகும் என் வாழ்க்கையின் மீதுதானா உனக்கு ஆசை என்றது. பிறர் இச்சைக்கு கசங்கி போகும் என் வாழ்க்கையின் மீதுதானா உனக்கு ஆசை என்றது. இல்லை என்று இடம்பெயர்ந்தேன் நான். நிலவைக் கண்டேன், உன்னைப் போல் அழகாய் நான் இல்லையே என்று ஏக்கத்தோடு நிலவைக் கேட்டேன். உன்னைப் போல் அழகாய் நான் இல்லையே என்று ஏக்கத்தோடு நிலவைக் கேட்டேன். நிலவு சொன்னது, நிலையாய் ஓர் வடிவமின்றி தேய்வதும் வளர்வதுமாய் இருக்கிறேன். சுயமாய் ஒளியின்றி பிறர் ஒளியை கடன் வாங்கி பிரதிபலிக்கிறேன். என் வாழ்க்கையின் மீதுதானா உனக்கு ஆசை என்றது. இல்லை என்று இடம்பெயர்ந்தேன் நான். வாழ்க்கை பாதையில் நான் கண்டதையெல்லாம் அடைய ஆசை கொண்டேன். இல்லாததை எண்ணி ஏக்கம் கொண்டேன். நான் யாராக வாழ ஆசை கொண்டேனோ அவையெல்லாம் நானாக வாழ ஆசை கொண்டன. நான் யாராக வாழ ஆசை கொண்டேனோ அவையெல்லாம் நானாக வாழ ஆசை கொண்டன. இறுதியாய் தெளிந்தேன், இருப்பதே சிறந்தது என்று. இறுதியாய் தெளிந்தேன், இருப்பதே சிறந்தது என்று. நன்றி.